ரைட், அப்படியே திரும்புங்க அப்போ. நடந்து தான் நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறது. 4 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் போகிறது. நல்லா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாட்டுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சைக்கிள் புத்தகைக்கு இதுகள் தந்தால் ரொம்ப ரொம்ப நன்றியாக. வேண்டி தந்த அந்த அண்ணாட அம்மா மேரி ராசாத்தி அம்மாட 2ஆம் ஆண்டு நினைவு நாளாக அவற்ற மகன் வேண்டி கொடுத்தது. அதோடு சேர்த்து கஜன் அண்ணா, பிரபா அண்ணா, மூந்தண்ணா இவற்ற நண்பர்கள் இவ்வளோ பேரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு உதவி செஞ்சிருக்கினோம். அவருக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நான் மேலும் உதவிகளை எதிர்பார்க்குறேன். இந்த வீடு திருத்துறதுக்கு உரிய இது எனக்கு தேவையாக இருக்குது. என் வீட்டுக்கு ஜன்னல் இல்லை, கதவு இல்லை. இந்த ஒரு அறைக்கு மட்டும்தான் அறிக்கையாக இருக்குது. அதில் தான் நாங்கள் எல்லாம் புழங்குறது எல்லாமே அந்த ஒரு அறையில் மட்டும்தான். நான் வேலைக்கு போனால் என் புள்ள தனியாக தான் இருக்கிறது. இந்த வீட்டில் வேற நேரம் சென்றாலும் தனியாக தான் இருக்கணும். எனக்கு பயமாக இருக்கும். பொம்பளை பிள்ளைய தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு துறந்த மண்டலமாக அப்படியே விட்ட வெளியாக இருக்குது. எனக்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு உதவியுமே எனக்கு கிடைக்கிறது இல்லை. நான் இந்த வீடு திருத்தி தர்றதுக்குமாக நிறைய உதவிகளை எதிர்பார்க்குறேன். இந்த காணொலியில் நான் இந்த உதவிக்கு எதிர்பார்க்குறேன். வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது இன்றைக்கு கோரக்கங்கட்டு குடியிருப்புக்கு நிற்கிறோம். இங்கே நாங்கள் ஒரு உதவி திட்டம் தான் செய்ய வந்திருக்கிறோம், ஒரு பாரிய உதவி திட்டம். இந்த உதவி திட்டத்தை எங்களுக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு பண உதவி செய்தவங்களை நாங்கள் டைம் சொல்லி ஆகணும். அதோட எங்களோட காணொலியை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த உதவி திட்டத்தை எங்களுக்கு செய்தவர் அவர் கனடாவில் இருக்கிறார். அவரோட தாயார் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர் உடனடியாக எங்களுக்கு ஒரு பணத்தை அனுப்பியிருந்தார். அது 66,600 ரூபா பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தார். அந்த பணத்தில் நாங்கள் அவர் அனுப்பின பணத்தில் ஒரு சைக்கிளும் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் எடுத்து நாங்கள் அதோட அவரோட நண்பர்கள் கஜன், பிரபா, கஜன், முகுந்தன் அவங்களும் அவரோட தொடர்பு கொண்டு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய சொல்லி 67,200 ரூபா பணத்தை அனுப்பியிருந்திருக்கிறோம். அந்த பணத்தை நாங்கள் எடுத்து அவரோட இதுலேயும் நாங்கள் ஒரு சைக்கிளும் அதுக்கான பாடசாலை உபகரணங்களும் வேண்டி கொடுத்திருக்கிறோம். நான் இன்னொரு விடயத்தை சொல்லணும் என்றால், இந்த நாங்கள் பதிவு செய்கின்ற குடும்பங்கள் மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பங்களும், அடுத்தது கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்கள், அதோட தாய் தந்தையை இழந்த மாணவர்களுக்கும் நாங்கள் உதவி திட்டத்தை செய்து கொண்டு வரோம். இந்த காணொலியில் பார்க்குற நீங்கள் உண்மையாக அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்து உங்களோட அந்த குடும்பங்களை நீங்கள் ஒரு உயர்த்தி விடணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒரு உதவி திட்டத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உதவி திட்டம் ஒரு பாரிய உதவி திட்டம். எவருக்குமே நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு 2 சைக்கிள் கொடுத்ததில்லை. புத்தக உபகரணங்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த 2 சைக்கிளை கொடுக்குறதுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு உதவி செய்கிறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு சைக்கிளை வேண்டி கொடுக்குறதுக்கு இன்றைக்கு கணவர் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த அன்பான உள்ளம் அவர் கனடாவில் இருக்கிறவர் ஒரு 2 சைக்கிள் உங்களுக்கு வேண்டி தந்திருக்கிறார். 2 சைக்கிளும் 3 பேருக்கு உரிய புத்தக பேக்கு, ஷூவிலேருந்து புத்தகத்திலேருந்து சகலதும் வேண்டி தந்திருக்கணும், கொப்பிகள்லேருந்து. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மனப்பான்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. இப்போதைய பொருளாதார நெருக்கடியில் வெளிநாட்டிலேயும் அந்த நெருக்கடி இருக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குண்டா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி அதை சிந்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கஷ்டத்தில் இருக்கிறான். எனக்கு 3 பிள்ளைகள். எனது கணவர் என்னை விட்டு பிரிந்து நிறைய வருஷமாயிட்டது. நான் 3 பிள்ளைகளோட தனிமையில் தான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த வீட்டிலான் இருக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. இந்த வீடும் ஒழுங்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். நான் ஒரு சாதாரணமாக கூலி வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலையில் வர சம்பளம் வீட்டு செலவுக்கும் பிள்ளைகள்ட படிப்பு செலவுக்கும் எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது. என்ன செய்கிறது, அதில் வர வருமானத்தில் தான் நான் வீட்டு செலவையும் பார்த்து கொண்டு அவைகள்ட படிப்பு செலவையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த கனடாவில் இருக்கிற அண்ணா 2 சைக்கிள் வேண்டி தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு புத்தக பேக் வேண்டி தந்திருக்கிறார். அது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் நினச்சி கூட பார்க்கல என்ற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு உதவி எனக்கு கிடைக்குமென்று. என்ற பிள்ளைகளுக்கு
நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அவையிலும் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவினோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு உதவி எனக்கு கிடைக்குமெண்டு. என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு இப்படி இருக்குமென்று நான் நினைக்கவே இல்லை. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களோட வீடு வந்து உங்களோட வீட்டை நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஜன்னல் இல்லை, கதவு இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு திறந்த வழிமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் 2 ரூமுக்கு தான் கதவு இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி என்ன செய்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். கதவு இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த அறையிலையும் அந்த அறைக்கு தான் கதவு இருக்குது. அது 2 தான் நறுக்கியாக இருக்குது. அப்போ அது 2க்குள்ளேயும் தான் நாங்கள் புழங்குறது கொள்வது எல்லாம் இப்படியே தான் இருக்கும் இந்த வீடு. இதில் எனக்கு வர்ற சம்பளம் பிள்ளைகிட்ட படிப்பு செலவுக்கே காணாது. அப்போ நான் என்னென்று இந்த வீடு ஜன்னல் நிலையில் எனக்கு வைக்கிறதுக்குரிய வசதி எனக்கு இல்லை. எனக்கு அப்படி இருந்து கொண்டும் இந்த வீட்டில் தான் நாங்கள் வசித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டம், கொப்பி புத்தகங்கள் பிரச்சனை, அம்மா வேலைக்கு போகிறதுனால சாப்பாடு இல்லை, எங்களை அவமா தான் பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து தான் போகிறோம். சாப்பாட்டுக்கும் பிரச்சனையாக இருக்குது. சப்பாத்தும் தரது குத்தவே தரத்துக்கு மாத்திரம் இல்லை. ஏன்னா நீங்கள் சப்பாத்தும் சைக்கிளும் தந்தா. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்கள் கிட்ட வாங்க முடியும். இப்போ நீங்கள் கேட்குறது ஒன்று கிடைச்சால், நீங்கள் ஏதாவது ஒன்று கிடைச்சா நீங்கள் என்னமா இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பேன். நீர் எப்படி இருக்கு? சந்தோஷமா. நீர் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குது. ரைட். இப்போ உங்களுக்கு என்ன முக்கியமாக என்ன தேவை? சைக்கிள். உமக்கு என்ன தேவை? சைக்கிள். உமக்கு என்ன தேவை? படிப்புக்குரிய இதெல்லாம் தேவை. ரைட். டியூஷனுக்கு யாரும் போகிறீங்களா? டியூஷனுக்கு போகிறல. என்ன காரணத்துக்காக போகிறல டியூஷனுக்கு? நீ போகிறீங்களா? நீர் போகல. நடந்து வெயிலில் போகிறதால நீர் போகல. நீர் போகிறீங்களா? எவ்வளோ தூரம் போகிறது? கிலோமீட்டரா? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு பெறுமதியான பொருள் தரப்போகிறோம். சரியா? பெறுமதியான பொருளை தந்தா பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சரியா? ரைட், ஓகேயா? ரைட். அங்கால திரும்பி ரைட். இப்போ இவ்வளவும் கிடாச்சிட்டு உங்களுக்கு என்ன இவ்வளோ பொருளும் கிடாச்சிட்டு இப்போ அவ்வளோத்தை கொண்டு போய்ங்க அங்கே. ரைட். அப்படியே திரும்புங்க. ஆபம் நீர் இந்த பேக் இதை தூக்கும் நீர். தம்பியும்போ நீ தான் பின்னுக்கு வருது. இதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சது எதிர்பார்க்கறேன். அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி நான் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் போய் நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து 1ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளைக்குள்ள வந்து இந்த
இந்த ஊருக்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக பேர் எடுத்து இனி வரும் பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு நாளும் போகும்போது சைக்கிளில் தான் ஒவ்வொரு நாளும் போவோம். இது இனிமேல் எங்களுக்கு இப்படி சைக்கிள் கிடைச்சதே இல்லை. இந்த வாட்டி தான் எங்களுக்கு சைக்கிள் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த மக்களுக்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக படித்து பெரிய அளவு வளர்ந்து நல்ல உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். நாங்கள் எதிர்பார்க்கல இந்த சைக்கிள் கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து தான் போய் வர்றது. எதிர்பார்க்கல அந்த சைக்கிள் வரத்துக்கு நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து தான் போகிறது. சைக்கிள் கிடைச்சனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் முதலாம் சைக்கிள் இல்லாமல் ஸ்கூலுக்கு நடந்து தான் போவோம். இப்போ சைக்கிள் இருந்தனால நாங்கள் ஸ்கூலுக்கு சைக்கிள்லேயும் போவோம். இந்த சைக்கிளை தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றியை கூறி இனி வரும் பரீட்சையில் 1ஆம் விளையா 2ஆம் விளையா வந்து படித்து பெரிய மற்றவர்களுக்கு உதவியெல்லாம் செய்யும். இப்படி பெரிய ஒரு உதவி திட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. குறைஞ்சது ஒரு 2 சைக்கிள்ன்ற பெறுமதியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது பெரிய ஒரு உதவி திட்டம். இது யாருக்குமே இப்படி செய்ததில்லை. 2 சைக்கிள் ஒரே குடும்பத்துக்கு ஒரு தடவைக்கும் கொடுத்ததும் இல்லை. ஒரு சைக்கிள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சைக்கிள் தான் நாங்கள் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் விளைஞ்சது போல் ஒரு 2 சைக்கிளும் 3 பேருக்கும் புத்தக பேக்கிலிருந்து ஷூவிலிருந்து அவங்களுக்கு புத்தகம் கொப்பி சகல சாமானும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அது வேண்டி தந்தது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இது ஒரு ராசாத்தி அம்மாண்ட யாழ்ப்பாணம் வகையில் அந்த ராசாத்தி அம்மாட 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரோட மகன் கனடாவில் இருக்கிறார். அவரும் அவற்ற நண்பர்களான கஜன், முகுந்தன், பிரவா இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இதை வேண்டி தந்திருக்கணும். இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவரைக்கும் என்ற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு 1ஆம் ஆண்டில் இருந்து அவையில் 10ஆம் ஆண்டு படிக்கணும். இப்போ இதுவரை காலத்துக்கும் அவையில் சைக்கிள்ன்றதே என்னென்னு தெரியாது. நடந்து தான் பள்ளிக்கூடம் போகிறவேல். மழை, தண்ணி, வெயில் இதில் கூட ஒரு குடை இல்லாமல் கூட ஒரு ரெயின் கோட்டு கூட இல்லாமல் அவையில் மலைக்கிளையும் வெயில்கள் நனைஞ்சு தான் இந்த வெயிலுக்கு வாரது நடந்து தான் வருவினோம். மலைக்கிளையும் நனைஞ்சு தான் போயிருக்கணும். அப்பையிலெல்லாம் நான் ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் இப்படி மலைக்கிளை நனைஞ்சு போயிட்டு வருதுகள், இந்த அதை வெயிலுக்குள்ள காலில் சப்பாத்து கூட இல்லாமல் நடந்து போய் வரையினோம்னு அந்த நேரம் பார்த்து நான் அழுதுருக்கிறேன். ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கிறேன். யாருமே எங்களுக்கு உதவி செஞ்சதே இல்லை. இப்படி எந்த பிள்ளைகளுக்கும் சரி நானும் சரி எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு உதவி எங்களுக்கு கிடைக்குமாண்டு. எந்த பிள்ளைகளுக்கும் இந்த சைக்கிள் இந்த புத்தக வைக்கிள் எல்லாம் கிடைக்குமாண்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவையிலும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டினோம். இது கிடைச்சது அவைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எந்த பிள்ளைகள் இனி நல்ல மன மகிழ்ச்சியோட பள்ளிக்கூட நல்ல வடிவாக சைக்கிளில் போய் வருவினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வேண்டி தந்த அந்த அண்ணாட அம்மார் மேரி ராசாத்தி அம்மாட 2ஆம் ஆண்டு நினைவு நாளாக அவற்ற மகன் வேண்டி கொடுத்தது. அதோடு சேர்த்து கஜன் அண்ணா, பிரவா அண்ணா, மூந்தண்ணா அவற்ற நண்பர்கள் இவ்வளோ பேரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு உதவி செஞ்சிருக்கினோம். அவருக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியும் அடுத்த கட்ட கோரிக்கையும் விட்டுருக்குறாங்க. என்னென்னா மகிழ்ச்சின்றது அவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு 2 சைக்கிள், அவங்களுக்கு ஒரு புத்தக பேக், ஷூ, அடுத்தது கொப்பி, இவ்வளவும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். 2 சைக்கிள் என்றாலே அது பெரிய பெருமதி. இவ்வளத்தையும் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தினாலும், ஆனால் இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க. என்னென்னா அவங்களோட வீடு ஒரு ஜன்னல், கதவு, நிலை எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் இருக்குது. இதையும் ஆறாலையும் செய்து தர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேர் எங்களோட காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட காணொலிகளை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்தடுத்த நாங்கள் போடுற காணொலிகளையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படியான குடும்பங்கள் காணொலிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களால கூட இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யலாம். நான் ஏற்கனவே ஃபுல்லாக பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட யூடியூப் தளத்தில் பாருங்கள். அது KVR TV யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தரணும். உங்களோட ஆதரவு தான் எங்களோட வளர்ச்சிக்கு முதல் படிக்கல்னு சொல்லி கேட்டு நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.